ஒரு ஸ்பெஷலான துவாவை எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் கொடுத்துருந்தான். இந்த துவாவை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷலான துவா. நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும், நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலான துவாவை எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் கொடுத்துருந்தான். எல்லா நபிமார்களுமே அதை செஞ்சாங்க, அதையும் அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரியான ஒரு ஸ்பெஷலான துவாவை ரசுல்லாவுக்கும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்துச்சு. தன்னுடைய உறவுகளை இழந்தாங்க, மனைவி மக்களை இழந்தாங்க, தனக்கு உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி தாயிஃபில் கஷ்டப்பட்டாங்க, அடிப்பட்டாங்க, ரத்தம் வந்துச்சு, ஊர் விளக்கம் செய்யப்பட்டாங்க. இப்படி தன்னுடைய தோழர்கள் எத்தனையோ பேரையும் இழந்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டும் ரசுல்லா அந்த ஸ்பெஷலான துவாவை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி அல்லாஹ்விடத்தில் கையேந்தவே இல்லை. ஒரு அடியானா அல்லாஹ்விடத்தில் அழுதாங்க, துவா செஞ்சாங்களே தவிர அந்த பர்டிகுலர்லி இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் துவாவை ரசுல்லா கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல அப்படின்றத பார்த்தோன்னா ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க, எல்லா நபிமார்களுக்குமே அல்லாஹ் ஒரு ஸ்பெஷல் துவா கொடுத்துருந்தான், எல்லாருமே அதை செஞ்சாங்க. அதே மாதிரி எனக்கும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஆனால் நான் அதை செய்யாமல் என்னுடைய உம்மத்துக்காக நாளை மறுமையில் துவா கேட்குறதுக்காக அதை நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்றத ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ நாளை மறுமையில் என்ன துவா ரசுல்லா கேட்பாங்க, நமக்கும் நபிமார்களுக்கும் என்ன உரையாடல் நடக்கும், நாளை மறுமையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவம் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் தானே. ரிலேட்டட் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.